ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. லாஸ்டா போட்ட பீச் பிக்கிங் வீடியோவுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிருக்கு. இன்னமும் நிறைய விஷயம் கத்துக்கணும் அண்ட் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களோடவும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு அதிகப்படுத்தியிருக்கு. நீங்க பிரஸ் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் என்னாலையும் யூடியூப்ல இந்த மாதிரி நல்ல வீடியோஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, ஃபர்ஸ்ட் நீ வீடியோ ஸ்டார்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படியே ஆகட்டும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தீம் பார்க்க பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். நாங்க விசிட் பண்ண இந்த தீம் பார்க்கோட பேரு கென்டக்கி கிங்டம் அண்ட் ஹரிகேன் பே. இது பாத்தீங்கன்னா லூயிவில்ல தான் இருக்கு. லூயிவிலோட ஏர்போர்ட் பக்கத்துலயே இந்த தீம் பார்க் இருக்கு. இந்த தீம் பார்க் கூடவே பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய பிளேசஸுமே இருக்கு. ஸோ அதனாலதான் இவ்வளோ பெரிய செக்கிங் கவுண்டர் இருக்குங்க. என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அதோட பாஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த கென்டக்கி கிங்டம் போறதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அதுலயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தீம் பார்க் வர்றதுக்கு பாசஸ்மே அவைலபிளா இருக்கு. லைக் கோல்டன் பாஸ், சில்வர் பாஸ் அண்ட் டைமண்ட் பாஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஒன் டைம் தான் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன் டே டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை வாங்கிக்கலாம். அடிக்கடிக்கு வருவோம் விசிட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா பாசஸ் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எங்களுக்கு இது ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் தான். நாங்க பாத்தீங்கன்னா கோல்டன் சீசன் பாஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த சீசன் ஃபுல்லா நம்ம எத்தனை வாட்டி வேணா இந்த தீம் பார்க்கை விசிட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் விசிட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $65 ஒருத்தருக்கு. நாங்க வாங்கின கோல்டன் பாஸோட ரேட் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு $85. இது கூடவே பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்மே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கு இது வர்த்தா தெரிஞ்சது. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அது பொறுத்து நீங்க டிக்கெட்ஸ் பை பண்ணிக்கலாம். நம்ம தீம் பார்க்குள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா நம்மளோட பாஸோட QR கோட்ஸை அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இந்த கென்டக்கி கிங்டம் அண்ட் ஹரிகேன் பே பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு அண்ட் இதையே அவங்க ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. கென்டக்கி கிங்டம்னு இந்த ரைட்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரு இடமும் அண்ட் ஹரிகேன் பே பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் இருக்கிற இடமாவும் பிரிச்சிருக்காங்க. இந்த தீம் பார்க்குக்கு நாங்க ஒரு 3 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கோம். தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்ல இந்த இடத்தோட மேப் போட்டிருக்காங்க அண்ட் அதுலயே பாருங்க எந்தெந்த ரைட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத கலர் வைஸே அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்தாலும் ஃபர்ஸ்ட் போற இடம் ஹரிகேன் பே தான், ஏன்னா அங்கதான் நிறைய வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க எப்ப சம்மர் டைம் அப்படிங்கறதுனால நாங்க ப்ரிஃபர் பண்றது கண்டிப்பா வாட்டர் ரைட்ஸ் தான். அதே போல கென்டக்கி கிங்டம்குள்ள பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு இது பயங்கர ஃபன்னா இருக்கும். பெரியவங்க எல்லாம் விளையாடுற மாதிரி நிறைய பெரிய பெரிய ரைட்ஸுமே இருக்கு. ரோலர் கோஸ்டர்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த தீம் பார்க்குக்கு நீங்க பாஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தீம் பார்க்குள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ஃபுட் கோர்ட் போகும்போது நீங்க அந்த பாஸை காமிச்சு டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. அதே போல வாட்டர் பார்க் போகும்போது அந்த சேஞ்சிங் ரூம்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல வச்சிருக்காங்க. குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடுப்பா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களோட ரைடெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போக போறது ஒரு விண்டேஜ் எஃபெக்ட்ல இருக்க இந்த கார்ல தான். இந்த வண்டி ஓடும் போது வந்த சத்தம் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஊர் ஷேர் ஆட்டோவோட சவுண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ட் இந்த வண்டி ரன் ஆகிறதும் பாத்தீங்கன்னா டீசல்ல தான். வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸ்டேரிங் அண்ட் ஆக்சலரேட்டர் எல்லாமே நாம தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனோம். பட் அது பாத்ல இருந்து மட்டும் நகரக்கூடாதுன்னு அந்த ட்ராக் மட்டும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த ரெட் கலர் வண்டியில தான் இப்ப நம்ம ஏறி போக போறோம். பார்க்கும் போதே எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு பாருங்களேன். ஸ்டேரிங் அண்ட் ஆக்சலரேட்டர் இது 2 மட்டும் தான் இருக்கு. பிரேக்லாம் கிடையாது. ஆக்சலரேட்டர்லயே நீங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டிட்டு வந்துட முடியும். இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எனக்கும் என் பையனுக்கும் சண்டையே வந்துருச்சுங்க. நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு அவன் பாட்டு ஏறி உட்காந்துட்டான். ஆனா அவனால ஆக்சலரேட்டர் பிரஸ் பண்ணவே முடியல. எப்படியோ என் பையன் கிட்ட காம்ப்ரமைஸா பேசி நீ ஸ்டேரிங்க திருப்பு, நான் ஆக்சலரேட்டரை பிரஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வண்டியை ஓட்டிட்டு வந்தோம். இதுல என் ஹஸ்பண்ட் தாங்க ரொம்ப பாவம். இந்த வண்டியை நாங்க 2 பேரும் சண்டை போட்டு ஓட்டிட்டு வரும்போது பாவமா அவர் தான் பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துட்டு வந்தாரு. இந்த வழியா நம்ம போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா மற்ற ரைடர்லாமும் தெரியுது. எவ்வளவு பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கு பாருங்க. இந்த விண்டேஜ் காரை ஓட்டிட்டு அந்த இடத்த சுத்தி வரும்போது கண்டிப்பா ஒரு நஸ்டால்ஜிக் ஃபீல் இருக்கு. நம்ம வண்டி ஓட்டிட்டு போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த லான் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்குமே பார்க்கும் போதே தெரியும் இந்த இடத்த எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னொரு ரவுண்ட் கூட போலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா என்ன, லைன்ல நின்று திருப்பி இன்னொரு வாட்டி வர்றதுக்குள்ள மற்ற ரைடு எதுவுமே நம்மளால போக முடியாது. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா இந்த வண்டியை நாங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டி முடிச்சிட்டோம். இந்த ரைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். குழந்தைங்க கூட இந்த வண்டியை அழகா ஓட்டிட்டு வர முடியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கார் ரைட் தான். இந்த ரைட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மஸ்ட் ட்ரை. அண்ட் என் பையன் இந்த ரைடை ரொம்பவே என்ஜாய் பண்ணான். என்னதான் பெரிய பெரிய ரைடர்லாம் இங்க இருந்தாலும் குழந்தைங்களாம் வச்சிருக்க நம்மளுக்கு வந்து கிட்ஸ் இந்த மாதிரி என்ஜாய் பண்றத பார்க்கும் போதே அது ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்களும் உங்க குழந்தைங்களை இந்த மாதிரி தீம் பார்க்கு கூட்டு போயிட்டு நல்ல சேஃபான ரைடர்லாம் என்ஜாய் பண்ண வைங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த ஸ்விங் ரைட் தான். இந்த ரைட் பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் ஸ்பீட்ல தான் சுத்தும். ரொம்ப ஹை ஸ்பீட்ல எல்லாம் சுத்தல. அண்ட் இதையுமே பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. என் பையனும் இந்த ரைடை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ராக் ரைட். இந்த ரைட் பாத்தீங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட கூட போகலாம். இங்க நிறைய ரைட்ஸ் வந்து கிட்ஸோட சேர்ந்து பேரண்ட்ஸுமே போற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, என் பையன் பாத்தீங்கன்னா எந்த ரைடுக்குமே பயப்படல. இது எல்லாமே அவன் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றான். ஆனா எந்த ரைடுக்குமே அவன் பயப்படல. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா கத்தவாவது செஞ்சாங்க. இவன் கத்த கூட இல்ல. இந்த ரைடு முடிஞ்சிச்சா, வாங்க நெக்ஸ்ட் ரைடு போலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ரைடுக்கு அவன் ரெடி ஆயிட்டே இருக்கான். மத்த குழந்தைங்க கத்துறத பார்த்து அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். டோன்ட் ஸ்கேர், வெயிட் ஆங்க. இந்த ரயில்ல எங்க தலைவர் ஏறி உட்காரும் போது தெரிய போகுதுன்னு நாங்க நினைச்சா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஜர்க்குக்கு மட்டும் தாங்க அவங்கிட்ட ரியாக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து அதை கூட அவன் மதிக்கவே இல்லை. நான்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி ரைடர்லாம் ஏறி இருப்பேன்னா நான் கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் இந்த மாதிரி ரைடர்லாம் பார்க்கும் போது. இப்பதான் கொஞ்சம் பழகிருக்கேன். ஆனாலும் பாருங்க, என் பையன் எவ்வளவு தைரியமா எல்லா ரைடும் ஏறி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப இருக்க கிட்ஸுக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு ஜாலியா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி அந்த மோட்டர் ஓடுற சத்தம் மட்டும்தான் அவனுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு.
அதுக்காக காதுல கைய வச்சவன் தான் ரைடு முடிஞ்சு இறங்கி வர வரைக்கும் காதுல இருந்து கைய எடுக்கவே இல்ல. இந்த ரைடும் பாத்தீங்கன்னா கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரைடுமே ட்ரை பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஜெப்லைன் ரைடு. இது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருந்துச்சுங்க. அண்ட் ஏறி போகும்போதும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரைட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்க்ளைண்டா சுத்துச்சு. அந்த டைம்ல மட்டும் வயிற்றுக்குள்ள நல்லாவே பட்டாம்பூச்சி பறந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கும் நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனா என் பையன் அதை கூட மதிக்கவே இல்லை. அவன் பாட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கப் அண்ட் சாசர் ரைட். இதை நம்ம ஊர்ல கப் அண்ட் சாசர் ரைடுன்னு தான் சொல்லுவோம். இங்க என்ன பேர்னா எனக்கு தெரியல. இந்த கப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும். அந்த வீலை நம்ம எவ்வளவு வேகமா சுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த கப்பு சுத்தும். இந்த ரைடும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்ததா இந்த ஸ்விங் ரைட் தான். இந்த ரைட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஊஞ்சல் ஆடுறது யாருக்கு தான் பிடிக்காது இல்ல. குழந்தைங்களுக்கு அது இன்னமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரைடுமே குழந்தைங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்விங்ல பாத்தீங்கன்னா 2 சைடுமே பசங்க உட்கார்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைட்ல நம்ம உள்ள வந்தோம். ஸோ இப்போ வந்து ரைட் சைட் வழியா வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு என்னென்ன ரைடு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தீம் பார்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணி விளையாடக்கூடிய கேம்ஸ். இந்த கடையில இருந்த கேம் பாத்தீங்கன்னா பாட்டில்ல ரிங்கு கரெக்டா போட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பிரைசஸ் கிடைக்கும். இது நம்ம ஆள் தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அந்த மாதிரி ஏதோ பானைக்குள்ள யானை ஒளிஞ்ச கதையா. அடுத்ததா நம்ம பார்க்க போறது டேஷிங் கார்ஸ். இந்த ரைட் நம்ம ஊர் தீம் பார்க்லயே நிறைய தடவை விளையாடி இருப்போம். இந்த ரைடு பேரு ஹிமாலயா ரைடு. இது பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா சுத்தும். இதெல்லாம் ஏறினா எனக்கு தலை சுத்திரும். அதுவும் இல்லாம என் பையனோட ஹைட் வந்து இந்த ரைடுக்கு மேட்ச் ஆகல. ஸோ அதனால நாங்க அதுல போல. இங்க பாத்தீங்கன்னா 5D தியேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எப்போ போனாலும் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். அதனால நாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. இந்த ரைடு பாத்தீங்கன்னா பார்க்கவே பயமா இருக்கும். இது அப்படியே வேர்ட்டிக்கலா சுத்துங்க. தலைகீழா தான் சுத்துவேன் அப்படின்னு. எப்படிதான் இதுல எல்லாம் ட்ரை பண்றாங்களோ தெரியல. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கென்டக்கி கிங்டம்குள்ள இருக்க ரைட்ஸ். இப்போ வந்து நம்ம ஹரிக்கேன் பேல இருக்க வாட்டர் ரைட்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஹரிக்கேன் பே போறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு வந்து இந்த ஜீப்ரா கிராசிங் வழியா போலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் கார் போனோம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் போகும். அது வழியாவும் நம்ம நடந்து போலாம். நான் அதையுமே காமிக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்க வழியில பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரைடு எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா கவர் பண்ண முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா இந்த விண்டேஜ் கார் நம்ம ஓட்டணும் இல்லையா, ஸோ அந்த இடம் தான். ஸோ அங்க இருக்க பிரிட்ஜ் மேல ஏறி நம்ம அந்த ஹரிக்கேன் பேக்கு போலாம். இந்த பிரிட்ஜ் மேல நம்ம ஏறி நடந்து போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த ஜீப்ரா கிராசிங்குமே தெரியும். இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ரைடு எல்லாம் நீங்க ஏறுவீங்களா அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நீங்க கேட்ட பெல் சவுண்ட் இந்த வேவ் பூலுக்கான சிக்னல். இப்போ இந்த வேவ் பூல்ல வேவ்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் அந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க. அங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அவ்வளோ மக்களும் அந்த வேவ்ஸை பார்த்த உடனே அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபோன் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரைடோட பேர் மைல் ஹை ஃபால்ஸ். இந்த ரைடு நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணோம். நிஜமாவே இது ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 90 ஃபீட் அளவுக்கு பெரிய ஸ்லைடு. அண்ட் அங்கேருந்து அந்த போட்டை வந்து அப்படியே சறுக்கி விட்டாங்க.
பயங்கர பயமா இருந்துச்சு. இந்த வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகுறத பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இருந்தும் பார்க்கலாம். அண்ட் அந்த வியூ பாயிண்ட்லயும் நின்னு நம்மனால பார்க்க முடியும். அந்த வியூ பாயிண்ட்ல நின்னு பார்க்கும்போது, அங்க இருக்க தண்ணி அப்படி நம்ம மேல கொட்டுற ஒரு ஃபீல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைட் ஆகுற இடத்துல கண்ண மூடுனவ தான், கீழ லேண்ட் ஆகி அந்த இடத்துல ரீச் ஆகுற வரைக்கும் கண்ணையே திறக்கல. ஆனா இந்த ரைடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கர பயமாவும் இருந்துச்சு. என் பையனும் இந்த ரைடுக்கு தாங்க பயப்படவே செஞ்சான். மத்த ரைடெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. இது ரொம்பவே ஹைட் அதிகம். அண்ட் குழந்தைங்க 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் இருக்கிறவங்க இதுல போகாம இருக்கிறது நல்லது தான். என்ன மக்களே, நீங்களும் நனையறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த வாட்டர் ஸ்பிளாஷ் உங்களுக்காக. என்ன மக்களே, நல்லா இருந்துச்சா? நல்லா நனைஞ்சிங்களா? இதோட பேரு லேசி ரிவர். இதுக்கு நீங்க வெறும் அந்த இன்ஃப்ளேட்டபிள் டியூப் மட்டும் போட்டா போதும். அந்த ரிவரோட ஃப்ளோலயே அப்படியே உங்களை ஒரு ரவுண்ட் கூட்டு போயிட்டு வந்துடும். இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 3 அடி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிஷ்கிந்தா ரைட். என்ன கிஷ்கிந்தா ரைடுன்னெலாம் பேர் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நாங்கள் இந்த ரைடுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கோம். நம்மளுக்கு சின்ன வயசுல எல்லாம் கிஷ்கிந்தா அப்படின்னாவே இந்த ரைடு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால் நாங்கள் இந்த ரைடுக்கு இந்த பேர் வச்சுருக்கோம். இதோட ஒரிஜினல் பேர் பார்த்திங்கன்னா ரேஞ்சிங் ரேபிட் ரிவர் ரைட். ஆக்சுவலாக இந்த ரைடாவது நம்ம ஃபோனில் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அவங்க ஃபோனை நீங்கள் உள்ளே வச்சா தான் நாங்கள் ரைடே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுவும் எங்களால் கேப்சர் பண்ண முடியல. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம காமிச்ச லேசி ரிவரோட பேக் சைட். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அழகாக அந்த வாட்டர் ஃப்ளோவே உங்களை கூப்பிட்டு போயிடும். இந்த ரைடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மேடு பள்ளத்தில் நல்லா வேகமாக போகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்த வேவ் பூல் தான். கொஞ்சம் ஈவினிங் ஆன உடனே நாங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அண்ட் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த வேவ் பூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. அண்ட் இதோட ஆழமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் நிற்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தண்ணியில் விளையாடுறோம் அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிண்ட் வீல் தான். இந்த ஜெயிண்ட் வீல் வந்து பயங்கர பெருசுங்க அண்ட் பயங்கர ஹைட்டும் கூட. இந்த ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் சுற்றும். அதே போல் 2 ரவுண்ட் தான் சுற்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கிடலாம். அண்டு அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த சிட்டியுமே தெரியுது. அந்த அளவுக்கு இது பெரிய ஜெயிண்ட் வீல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்சிங் ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸுமே இருக்குது. அதே போல் லாக்கர் ரூம்ஸுமே இருக்குது. லாக்கர் ரூமுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேவ் பூல்ஸில் தண்ணியிலலாம் விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரைடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அதை திருப்பி எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே மாட்டிட்டு போகணும். இந்த ஹரிக்கன் பேலே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பூல் இருக்கு. இது வந்து பெருசு அண்ட் இதை மாதிரியே ஒன்று சின்ன வாட்டர் பூலுமே இருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அதே போல் ரெஸ்ட் ரூம்ஸுமே இருக்கு. வேவ் பூல் மட்டும் கிடையாதுங்க, இந்த லேசி ரிவரும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இங்க. ஒன்று வந்து நான் காமிச்ச அந்த ஆழம் இல்லாதது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும். அந்த வாட்டர் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப சின்ன பசங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் சொன்ன அந்த சின்ன வேவ் பூல். இதோட ஆழம் கம்மியாக தான் இருக்கும். அதனால குழந்தைங்கள்லாம் இதில் கொஞ்சம் சேஃபாகவே விளையாடலாம். எங்கள் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் இருந்ததுனால எங்களால் பெரிய பெரிய ரைடெல்லாம் ஏற முடியல. ஆமாம், இல்லைன்னா மட்டும் ஏறிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா ஏற மாட்டேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ரைடெல்லாம் ஏறி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த வீடியோல காமிக்கிறேன். இந்த ரைடை நோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்தப்ப இந்த ரைடு நாங்க போயிருக்கோம். நானும் என் பையனும் தான் போனோம். இந்த ரைடு போகும்போது பயங்கரமா நான் கத்துனேன். என் பையன் என்னைய பார்த்து ஏம்மா இப்படி கத்துற அப்படின்னு கேட்டுட்டான். இந்த வாட்டி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரைடை நாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு தரமான விஷயம் நடந்தது. என்னன்னு பாருங்களேன். இந்த சத்தம் இதை கேட்டதா எனக்கே டவுட் ஆச்சு. நம்ம போனப்ப இந்த சத்தம் வரலையே அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரைடு அங்க ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேலையா அந்த ரைடு ஆக்சுவலா அப்போ முடிஞ்சிடுச்சு. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்கேஸ் இந்த மாதிரி ரைடெல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் 1க்கு 2 வாட்டி நீங்க போட்டிருக்க பெல்ட் அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருந்தாலும் அங்க இருக்க சேஃப்டி மெஷர்ஸ் என்ன அப்படிங்கறத நோட் பண்றதுக்கு எப்பவுமே மறந்துடக்கூடாது. இது பாத்தீங்கன்னா யாரையும் வந்து பயமுறுத்துறதுக்காக கிடையாது. உங்களோட சேஃப்டியை நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ரிமைண்ட் பண்றதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த தீம் பார்க்ல பாத்தீங்கன்னா எல்லா ரைட்ஸுமே நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி தீம் பார்க் போயிருக்கீங்களா அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தீம் பார்க் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல அந்த மேஜிக் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன், அதையும் கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா பை ஃப்ரம் பிறை.